ஓசோவுக்கு பிரணாம். நம்ம யார் இந்த சாத்தான்? சாத்தான் என்ன யார்? சாத்தான்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோமே, இந்த சாத்தான்னா யார்? பேய் பிசாசு அப்படின்னா யார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் ஒரு குற்ற செயலை செஞ்சுருக்காரு. அதாவது இப்போ அவர் செய்யணும்னு நினைக்கல, ஆனால் செஞ்சுருக்கார். ஒரு மரண சம்பவமோ, ஒரு கொலை குற்றமோ, ஒரு கற்பழிப்பு குற்றமோ, ஒரு களவு குற்றமோ, ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கார். திடீர்னு நான் சொல்லும்போது, இது நம்ம யார்ட்டையும் சொல்லும்போது, அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் செய்யணுன்னே நினைக்கல, ஆனால் நடந்துட்டு குற்ற செயல் நடந்துட்டு, எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஃபாதர்கிட்ட போய் கேட்டார்னா, இப்படி நான் இந்த ஒரு குற்ற செயலில் ஈடுபடணுன்னே நினைக்கல, ஆனால் அந்த குற்ற செயல் நடந்துருச்சு, எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவார்னு வச்சுக்கிட்டுங்க. அப்போ ஃபாதர் என்ன சொல்லுவார்? இல்லை, இது சாத்தானுடைய செயல் தான், சாத்தான் உங்களுக்குள்ளே புகுந்து அந்த சாத்தானுடைய செயல் தான் அப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். இது நீங்கள் ஒரு இந்து சாமியார்ட்டையோ ஒரு பெரிய கோயிலையோ போய் கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு கெட்ட ஆவி இல்லைன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சு இந்த செயலை செய்ய வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தர்காவிலையோ இல்லை ஒரு முஸ்லீம் அவங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை சைத்தான் இந்த கெட்ட செயலை செய்ய வச்சுட்டு உங்கள் மூலமாக அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே அப்படி சாத்தான் தான் செய்தா, இல்லை ஒரு பேய் பிசாசுனால தான் இப்படி செய்கிறா, இல்லை இதில் வேண்டிய ரகசியம் என்ன அப்படின்னா, மனுஷ சக்தி 3 விதமாக செயல்படுது. அந்த ஓசோ சொல்லுதாரு, 3 விதமாக நீங்கள் சக்தி மனுஷனை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போது அந்த நாளையிலேயே நம்ம இந்து மதத்தில் பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறதா முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. இதை நிறைய பேர் விளக்கி சொல்ல முடியாமல் எல்லாத்தையும் இயக்கிக்கிறாங்க, பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் இயக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஆக்கல், அழித்தல், இன்னொன்று சமநிலை. இப்போ இதை அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அணுவை ஃபுல்லாக உடச்சி கடைசி அணுவை பிரியும் போதும் 3 விதமாக பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 விதமான எலக்ட்ரான், நியூட்ரான், பாசிட்ரான் அப்படின்ட்டு. இந்த சக்திகளுடைய இயக்கமும் அந்த 3 சக்திகளுடைய இயக்கம் தான் நம்ம மனுஷனை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பொதுவாக ஒரு சைக்கிளில் நம்ம போகிறோம், கொஞ்சம் பேலன்ஸ் தவறிட்டுனா கீழே விழுந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி சைக்கிள்லையோ பைக்கிலையோ போனால் கொஞ்சம் பேலன்ஸ் இதாகிட்டா கீழே விழுந்துருவோம். அப்போ கீழே விழுந்து நீ கடவுள் தான் கீழே விழுந்துட்டாரு, இல்லை பரமாத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேலன்ஸ் ஆகிட்டால் நம்ம பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியில் கீழே விழுந்து காலை கையோ உடச்சிக்கிடுதோம். இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி சில குற்ற செயல்களை செஞ்சிட்டாலும் அந்த இப்போ ஒரு ஆள் அன்பாகவே நடந்துக்கிட்டதான்னு வச்சுக்கிடுங்க. அன்பாக இருக்கார், எப்போ பார்த்தாலும் நல்ல அன்பாக பேசுகிறார், அன்பாக நடந்து கொள்கிறார், நல்ல விஷயங்களே செய்கிறாரு அப்படின்னா ஒரு சொர்க்கத்தில் இருக்கார், சொர்க்கத்துக்கான வழியில் போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இல்லை கெட்ட குற்ற செயலில் செய்கிறாங்க, களவு செய்கிறாங்க, மற்றவங்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னா ஒரு தீய செயலில், அதாவது நரகத்துக்கு போகிற வழியில் அவர் போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் ஒன்று இருக்குது, அதான் பேலன்ஸ். அதான் எலக்ட்ரான் செய்யக்கூடிய வேலை. இந்த எலக்ட்ரான் பேலன்சிங்காக இருக்குது. எலக்ட்ரான் நம்ம என்ன செயலி செஞ்சாலும் நம்ம ஒரு சாட்சியாக நின்று நாமே பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த எலக்ட்ரான் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கிறது தெரியும். இந்த பாசிட்ரானில் இருக்கவங்க அன்பாக இருப்பாங்க, ஆனால் எப்பவும் தொடர்ந்து அன்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு திராசை தூக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சைடு அன்பு கூட இருந்தால் அந்த சைடு கீழே போகும், இல்லை நீங்கள் கெட்ட செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சைடு கீழே போகும். இப்போ இந்த அன்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கவங்க எப்பவும் அப்படி அந்த இதில் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சைடு இந்த சக்தி வேலை செய்யும்போது, அந்த நியூட்ரான் வேலை செய்யும்போது இந்த சைடு இறங்கிடுவாங்க, அதாவது கெட்ட செயல் அடிமை. இது எப்படி ஒரு மனுஷன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம், அதாவது எப்படி ஒரு நல்ல அன்பாக இருக்க ஆள் இப்படி மாற முடியும் அப்படின்ட்டு.
நமக்குள்ள இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சே திருமணம் பண்ணிக்கிடுதாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். காதலிக்கும் போது அந்த காதலனோ காதலியோ வரும்போது ஒரு வார்த்தை பேச மாட்டாளா, இல்லை ஒரு வார்த்தை பேச மாட்டானா, இல்லை நம்ம கையை தொட்ட உடனே ஒரு பூரிப்படைஞ்சு நம்ம கையை பிடிச்சாலே ஒரு பூரிப்படைஞ்சிருக்கும், ஒரு நம்ம கூட பைக்கில் வந்தாலே ஒரு பூரிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். அதே காதலனும் காதலியும் தான் பின்னாலையில் கல்யாணம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டைவர்ஸ், இவன் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கல, இவன் கூட எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு டைவர்ஸ் வர போய் நிற்கும். அதே அன்பாக இருந்த ஆள் தானே, அதே சந்தோஷமாக அவளை நம்ம அவளுக்காக வேண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போம், அவனுக்காக வேண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பவும் அந்த சந்தோஷ நிலையில் இருந்த அதே ஆள் தான் இன்றைக்கி டைவர்ஸில் என் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, நீ பேசினாலே இதாக இருக்குது. இதில் எப்படி மாறுறோம்? இந்த இந்த சக்தி பாசிட்டிவான இருந்த சக்தி நியூட்ரானாக எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஒரு விதை வந்து நாம் தான் விதைக்கும். நம்ம அடுத்த ஆள் மேலே அவளால் தான் நான் இப்படி கெட்டு போயிட்டேன், இவனால் தான் நாங்கள் இப்படி இந்த துக்க நிலைக்கு இந்த சங்கடமான நிலைக்கு போயிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. என்றைக்கா ஒரு சின்ன தவறு தந்தாலும் நீ நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவ இப்படி தப்பாக பண்ணுதா, இல்லை அது எது நம்பிக்கை துரோகம் பண்ணுதா அப்படின்னு உங்கள் மனசில் சந்தேகம் இல்லை ஒரு இது வந்துட்டாலே அது வந்து அந்த நியூட்ரான் சக்திகள்லாம் சேர்ந்து அதை வலுப்படுத்திக்கிட்டே போகுது. வலுப்படுத்து அவங்க தொட்டா குற்றம் கந்தா குற்றம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த நியூட்ரான் சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நாளையில் போய் அது டைவர்ஸ், இல்லை நான் பிரிஞ்சு வாழணும், இவ்வளோ அன்பாக இருந்தவங்களா, நம்ம உதாரணமாக அந்த ஏஆர் ரஹ்மான் அவங்க மனைவி கூட நீங்கள் நினைப்போம் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஜோடியாக இருந்தாங்க. இப்போ புரியுத அளவுக்கு போயிட்டாங்க. நீங்கள் நினச்சி பார்த்துருப்பேன் இவங்களுக்குள்ளேயும் இப்படி வருமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்கிட்ட என்ன வேண்டியதுன்னா நம்மளே நமக்கு துரோகமாக செய்வாங்களா, இவங்க ஒரு நாளில் எவ்வளவோ நமக்காண்டி செஞ்சவங்க தானே, நம்மளை இவ்வளோ அன்பாக வச்சுக்கிட்டவங்க தானே, இவங்க நமக்கு விரோதமாக போகிறாங்கன்னா அந்த நியூட்ரான் சக்தி வந்து அந்த செயலில் இறங்கிடுது. அப்படிங்கும்போது அந்த வெறுப்பை நம்ம விதையாக விதைக்கிறோம். வினை விதைப்பான் வினையாறுப்பான், திணை விதைப்பான் திணையாறுப்பான்னு ஒரு பழமொழி தமிழில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏதோ விதைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மக்குள்ளே ஒரு எண்ணங்களை எப்போமோ ஒன்று நினச்சிருப்போம், இவ இப்படி தப்பு பண்ணிட்டாலோ, இல்லை நமக்கு விரோதமாக இவர் தப்பு பண்ணுதாரோ அப்படிங்கிற விதை விழுந்தாலே இந்த சக்திகள்லாம் உங்களை பிடிச்சிக்கிட்டு உங்களை ஆட்டி வைக்கும். அதாவது அது வளர்ந்து அது மரமாக வளர்ந்து செடியாகி பூத்து காய் பழம் கொடுக்கும் போதில் எந்த செடியை நீங்கள் பூத்து காய்ச்சி பழம் கொடுக்குதோ அந்த செடியாக மாறிடுறீங்க. ஏன்னா நல்ல பழம் கொடுக்குறவங்க நல்ல செடியாகவும், கெட்ட கனியை கொடுக்குறவங்க கெட்டவங்களாகவும் நியூட்ரான் சக்தியில் முழுமையாகி டைவர்ஸாக பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைக்கு போயிருந்தாங்க. இதில் நம்ம நினைக்கலாம் இது இப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்லுவேன். ஒரு ஆள் டெய்லி வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீலாம் இப்படி சச்சரவு தொண்டை பண்ண நான் நின்று செத்துருவேன், தூக்கு போட்டு செத்துப்போம் அப்படின்ட்டு. இப்படி 2 ட்ரிப்பு பண்ணியிருக்கையும் செய்தார். அதாவது கயிறை போட்டுட்டு, இது உண்மையிலே நடந்த சம்பவம், கயிறை போட்டு தொங்குற மாதிரி இது பண்ணுவார், சேர் போட்டுட்டு வருவார். அதனால் பொண்டாட்டி பிள்ளைகள் வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க, அப்படி செய்யாதுங்க அப்படின்ட்டு காப்பாற்றி 2 ட்ரிப்பு அப்படி விட்டுட்டாங்க. அப்போ 3வது ட்ரிப்பும் இவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை நீ ரொம்ப என்னைய தொந்தரப்படுத, எனக்கு மன கஷ்டமாக இருக்குது, நான் சாவப்படுறேன்ட்டு உள்ளே போயிருக்காரு. அன்றைக்கி சரியாக கூட கதவும் போட்டலை, ஸ்டூல் மேலே இருந்து காது காப்பாற்றிருக்காரு. தவறுதலாக ஸ்டூல் விளையிடுச்சு, தூக்கில் தொங்கிட்டார். இவங்க நேரம் போல் கொஞ்சம் நேரம் வருவார்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துட்டாங்க. என்னடா போனால காங்கலையே, கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் கழித்து தான் போய் கதவை தட்டியிருக்காங்க, கதவு திறந்தே தான் கிடந்திருக்கு, அவர் இறந்துட்டார். இப்படி ஒரு விதை உங்கள் மனசுக்குள்ள நான் செத்துருவேன் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறோன்னு சொன்னால் கூட அந்த தீய சக்திகள்லாம் அவங்கள சேர்ந்து அந்த முடிவுக்கு கொண்டு போயிடும். இதுதான் நியூட்ரானுடைய வேலை. இந்த பாசிட்ரானுடைய வேலை வந்து நீங்கள் நல்லது செய்கிறேன், நல்லதாக ஒரு விதை வச்சிங்கன்னா அது நல்ல நிலைமைக்கு ஆக்கும். இப்போ நல்ல நிலையில் இருக்கவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறதாகவும், தீய நிலைமையில் இருக்கவங்க நரகத்துக்கு போகாமல் வச்சுக்கிட்டாலுமே இந்த பேலன்ஸுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானில் இருக்கவங்க மட்டும்தான் 2யும் பேலன்ஸ் பண்ண முடியும்.
எப்படின்னா இப்போ ஒரு சூதாட்டத்தில் ஒரு ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு, டெய்லி ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ள நுழைஞ்சாலுமே ஜெயிக்க விடாது. ஏன்னா அந்த எதிரில் இருக்கவங்க வந்து அந்த நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த எதிர் சக்தி வேலை செய்யும்போது நீங்கள் தோக்க ஆரம்பிப்பீங்க. கிரிக்கெட்டே எடுத்துக்கிடுங்க, நம்ம எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, தோக்கதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நியூட்ரான் அப்படிங்கிறது தான் மோட்சத்துக்கான வழியும் முக்திக்கான வழியும் அப்படிங்கிறாங்க. ஓசோ வந்து இது மிக தெளிவாக இது ஒரு இல்லை பேசியிருக்காங்க. இது உண்மையா இல்லை இப்படிலாம் உண்மையிலே நடக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இது உண்மை தான். இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சாட்சி பாவத்தோடு எதையும் செஞ்சால், அதாவது நீங்கள் நெகட்டிவாகவும் போகாமல் பாசிட்டிவாகவும் போகாமல் ஒரு சமநிலை. இப்போ சமநிலையில் இப்போ ஒரு ஆள் ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுட்டுங்க, அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் ஒரு சீர் உணவை எடுத்துக்கிடுங்க அப்படிம்பாங்க, சமமாக சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அப்போ நம்மளை கம்மியாக சாப்பிட சொல்கிறாங்கன்ட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு உடம்பை குறைக்கணுன்ட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருந்தாரு. பிறகு ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியதாகிடும். ஒன்று அந்த எஸ்ட்ரீமுக்கு போவேன், இல்லைன்னா இந்த முறைக்கு போவேன். அப்படி தான் இருக்காங்க மக்கள். சமநிலையில் இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்மளை நாமே கவனிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த சமநிலை வந்து வரும். சமநிலைக்கு வந்து ஏதோ இப்படிலாம் இருக்கா, சமநிலையிலும் ஒன்று இருக்கா, இல்லை பரமாத்மா இல்லைன்னா ஒரு கடவுள் அப்படின்னு பேர் கொடுத்தாலும் சரி, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அப்படி ஒரு சக்தி இருக்கா அந்த பிரபஞ்சத்தில் அப்படி வேலை செய்தா அப்படின்னா அந்த சமநிலைக்கு நீங்கள் வந்தால் தான் அதை உணர முடியும். இல்லை நீங்கள் அந்த பக்கமோ இந்த பக்கமோ இருந்தாலும் இந்த வருங்காலம் நிகழ்காலம் இந்த சமநிலையில் இருக்கவங்க மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று கடந்த காலத்தில் இருக்கணும், இல்லைன்னா கற்பனையில் வரப்போகிற காலத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து நினைக்கலாம், இந்த எப்படி இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் உண்மையை சொல்கிறாங்களா, நிறைய குருமார்கள் நிறைய பேர் இப்படி இதெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்கெல்லாம் யாரை நம்புறது? இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வருது, நிறைய யாரை நம்பணும்? இந்த உலகத்தில் நிறைய பேர் இது ஆன்மீக போதனை பண்ணுதாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நம்புறது? இப்போ நீங்களே ஒன்று நினைக்கலாம், நான் குரானை கரைச்சி குடித்துட்டேன், எனக்கு குரானில் எல்லாம் அத்துப்படி அப்படின்னாலே ஒரு ஆங்காரம் உங்களை தொத்திக்கிட்டுன்னு அர்த்தம். இல்லை பைபிளை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எனக்கு பைபிளில் உள்ளது அத்துப்படி, எனக்கு பைபிளில் தெரியாத இதே கிடையாது அப்படின்னா அது ஒரு ஆங்காரம் உங்களை பிடிச்சிக்கிடுது. இன்னொன்று, நீங்கள் இந்துவாக இருக்கட்டும், இந்த கீதையை படிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும், கீதையில் உள்ளது எல்லாமே அத்துப்படி அப்படின்னு நினச்சாலும் அது ஒரு ஆங்காரம் உங்களை பிடிச்சிக்கிடுது. இந்த ஆங்காரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிடுது? இப்போ நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க, ஒரு ரொம்ப சர்வாதிகாரி மாதிரி இருக்காங்க, இல்லை அப்படின்னா ஒரு உங்கள் ஆங்காரத்தில் இருக்காங்க, ரொம்ப ஆங்காரம் பிடிச்ச ஆள் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிடலாம். ஒருவேளை அவருக்கே கூட தெரிஞ்சிருக்கும், சோகத்தெல்லாம் விட்டுட்டு நான் சன்னியாசமாக ஆகிட்டேன், இல்லை எல்லாத்தையும் இழந்து மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எம்எம்ஏலைக்கு போயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க ஆங்காரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களுக்குள்ள தான் பெரிய ஆங்காரம், இது விட முடியாது. இப்போ அவங்ககிட்ட சொல்லவும் முடியாதுல்ல, நீ உனக்குள்ள ஆங்காரம் இருக்குது அப்படின்ட்டு எப்படி சொல்லுவீங்க? சொல்லறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இவங்களும் அந்த இமயமலையிலேயோ ஒரு குகையிலேயோ உட்காந்துருந்துக்கிட்டு இந்த இவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு கடவுளே நீர் எனக்கு வழிகாட்டும், எனக்கு எப்படியாவது நான் இவ்வளோத்தையும் விட்டு உண்மை போக்க வந்திருக்கேன், அதனால் நான் எனக்கு கடவுளை அடைஞ்சே தரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசனத்தில் அமர்ந்து, ஆனால் உங்கள் எண்ணங்கள் இப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதை செய்கிறேன் இதை செய்துருக்கேன் அப்படின்ட்டு. இதில் ஆங்காரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்காரம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த சமநிலையை பார்த்து போக முடியும். இப்போ எல்லாம் படிப்பறிவு இருக்குது, எனக்கு உலகத்தில் எல்லோரும் நான் கடவுளை பற்றி எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுருக்கேன், எனக்கு கடவுள்னால் யாருன்னு தெரியும் அப்படின்னா எப்படி எப்படி இருக்க முடியும் கடவுளை? அப்படின்னா எல்லாருமே இந்த படிப்பறிவு எல்லாருமே கடவுளை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இல்லையா? இவங்க ஃபாதராக இருக்காங்க, இல்லை மஜித்தில் எல்லா போதிக்கிறவங்களாக இருக்காங்க, இல்லை கோயிலில் பூசாரியாக இருக்காங்க, இல்லை மற்ற மத போதகர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து எனக்கு உபநிஷம் இது வேதங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு போதிக்காங்க. வேதங்கள் அந்த வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இதில் அப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது இவங்க ஞானியா, இல்லை இவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியும், இவங்களை நம்பி போகலாமா அப்படின்னு நிறையா பேர் போகிறாங்க, கேட்காங்க.
ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன செய்வீங்க? ஓசோ வந்து நீ என்னையும் நம்பாண்டான், மற்றவங்க சொல்கிறதையும் நம்பாண்டான். உனக்குள்ளே நீ பரிசோதனை பண்ணி பார்த்துக்க. இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா? நான் சொல்கிறத நீ செஞ்சு பாரு. உனக்குள்ளே நீ நடந்தால் மட்டும் அதை கடைப்பிடி, இல்லைன்னா விட்டுரு, வேறு வழியில் பாரு அப்படிங்கிறார். நம்ம நம்மளை தான் நம்பணும். அடுத்தவங்களை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அடுத்தவங்க வந்து ஞானம் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு இது. ஞானம் வந்து தன்னால் அடையக்கூடியது. அதை யாரும் இன்னொருத்தருக்கு பரிமாறுவாங்க, அப்படி கொடுத்துருந்தாங்க, இவ்வளோ தவம் பண்ணுற அது கடவுள் இறங்கி வந்து நீ இவ்வளோ நாள் கடுந்தவம் பண்ணியிருக்காய் அதனால் ஞானத்தை கொடுக்கணுன்னா அதுக்கு வழியே கிடையாது. இது என்ன நம்ம கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாமே தவிர இதில் வந்து அப்படி ஞானத்தை பரிமாற முடியாது. ஞானம் வந்து அப்படி கொடுக்குற பொருளும் கிடையாது. இப்போது சிலர் நினைக்காங்க, இல்லை நம்ம ஃபாதருக்கு படிச்சிட்டோம், இல்லைன்னா கோயிலில் உள்ள சாமியை ராத்திரி போகல பூஜை பண்ணுறோம், விரதம் இருக்கோம், அதனால் நமக்கு தான் கடவுளை பற்றி தெரியும், கடவுள் நம்ம பக்கம் தான், நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு. இவங்க தான் இந்த பாசிட்டான் நியூட்ரான் இதிலே தான் இருக்க முடியும். சமநிலைக்கு வரணும். சமநிலைக்கு வரணுன்னா இப்போ வந்து கபீர்னு ஒரு ஞானியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ரொம்ப படித்தவராகவோ நிறைய விஷயம் விவரம் தெரிஞ்சவராகவோ கிடையாது. அவர் வந்து துணி தைக்கிற சாதாரண டெய்லராக தான் இருந்தார். அவர் ஞானம் அடைஞ்சிட்டார். அப்போ இந்த ஞானம் அடைகிறதுக்கும் இந்த இதெல்லாம் உலக ஞானத்தெல்லாம் தெரிஞ்சிட்டதுனால எதுவும் தெரிய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சரணடையணும். சரணடையுதுன்னா நிறையா பேர் நினச்சிட்டாங்க, ஒருவேளை சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டா, விட்டுட்டு போய் மெம்ம மலையிலேருந்து நம்ம தவம் இருந்தால் ஒரு நாள் சரணடைஞ்சதான்னு நினைக்காங்க. அப்படி கிடையாது. மனதளவில் மனதை சாட்சியாய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் உணர்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்ம சாட்சியாக இருந்து தனியாக நின்று பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க நம்ம வேறு, நம்ம மனசு வேறு, நம்ம உணர்வுகள் வேறு. அப்போ நம்ம யார் அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்மாவை புரிய முடியும். ஆத்மாவை தெரிஞ்சு கொண்டால்தான் சரணடைய முடியும். இல்லைன்னா எப்படி சரணடைவீங்க? ஆத்மானு ஒன்று இருந்து செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சால் தானே அந்த பிரபஞ்ச சக்திக்கிட்ட நம்ம சரணடைய முடியும். பிரபஞ்ச சக்தி சரணடையும் போது அதான் வந்து நம்மளை பிடிச்சிக்கிடுது ஒரு நாள். அப்படிங்கும்போது பிரபஞ்ச சக்தி நம்மளை தொட்டு நமக்குள்ளே இறங்கும்போது, ஆஹா இதுதான் நினையாத நேரத்தில் ஏசுனார் சொன்ன மாதிரி நினையாத நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு நம்ம அது இருக்கா அப்படின்னு நமக்கு புரியும். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த சாமியார்கள்லாம் நம்பி இதை பண்ணுங்க, அவர் வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நம்பி இறங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லெவலுக்கு ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்துகிட்டு இருப்பீங்க. இதையும் கெடுத்து அந்த அவங்க பின்னால் இழுத்துருவாங்க. முதல்ல நீங்கள் நீங்களே உங்களுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிடணும். அப்போ தான் இதெல்லாம் புரிய வரும். உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணாமல் யார் சொன்னாலும் எதுனாலும் கேட்டுட்டு தலையை ஆட்டினீங்கன்னா மொத்தமாக இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் பின்னால் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டு மந்த கூட்டம் தான். ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி என்ன நடந்தாலும் பின்னால் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க, அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப முடியாது. உண்மையாக இருக்குன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே தான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிடணும். அப்படின்னா தான் இந்த பேலன்சிங் அப்படிங்கிற நிலைக்கு வருவீங்க. இப்போ நம்ம பைக்கில் இருந்து மூமெண்ட் ஆகிட்டுனா அது நம்ம பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். நின்றுட்டுனா நினைச்சணும் காலை ஒனியாவது பேலன்ஸ் பண்ணுறோம், இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஒரு பெரிய கட்டடத்துக்கு மேலே இருந்து பேலன்ஸ் பண்ணி மேலெலாம் குதிச்சிடும் அப்படின்னா கால் கை கண்டிப்பாக உடையும். விதி இயற்கையின் விதி அப்படித்தான். அதுக்கு நம்ம பூமி கிழநோக்கிகளுக்கு இதில் தான் அது இருக்குது. நம்ம குதிச்சா கண்டிப்பாக கால் வடியும், இல்லை மரணம் கூட நேரும். அதனால் விதியை கடைப்பிடிச்சா ஆகணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகணுன்னு நிறைய இடத்துல நம்ம ஒரு வண்டி இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்பீடில் போனால் தான் நம்ம வண்டியை நினச்ச நேரத்துக்கு நிறுத்த முடியும். இல்லை ஒரு கொஞ்சம் இது ஆள் நடமாட்டங்கள் இல்லாத பகுதி, இதில் இவ்வளோ ஸ்பீடு போகலாம் அப்படின்னா அதில் போனால் அங்கே ஒரு ஆள் தூரத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கு தெரியும், அதனால் நிறுத்திக்கலாம். இல்லை கூட்ட நெரிசல்னா இவ்வளோ ஸ்பீடு தான் போகணுன்னு வச்சுருப்பாங்க. இதுதான் விதி மீறல். விதியை கடைப்பிடிக்குது. விதி மீறினா அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு. அதே மாதிரி ஓசோ வந்து ஒரு நம்ம விதைக்கிற விதை வந்து எப்படி மரமாகி
செயலில் இறக்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் பார்த்துடுங்க. ஒரு அம்மா வந்து அடவு பிடிக்கிற அம்மா. அதாவது அந்த நாளையில் நமக்கே தெரியும், தங்க தங்க சாமான்கள், பித்தளை வெள்ளி சாமான்கள், மற்ற பித்தளை சாமானை கூட அடவு வைப்பாங்க. அந்த அந்த நாளையில் தேவைக்கு தந்தாலும் அடவு கொண்டு வைப்போம். அடவு பிடிக்கிற அந்த அம்மா வந்து நல்ல வசதியான அம்மா. ஒரு 70 வயசு இருக்கும். அவங்களுக்கு எந்த ஈவு இறக்கமுமே காட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு பெரிய வீட்டில், இன்னொரு ஆள் அந்த வீட்டில் வாடகைக்கும் இருப்பார். இன்னொரு வீட்டில், அவங்க வீட்டில். அவர் வந்து இந்த அம்மாவுடைய செயலை பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ ஒருத்தர் அடித்து கூட கொல்ல மாட்டேங்காங்களே, இவ்வளோ வேறு இந்த அம்மா இவ்வளோ சங்கடப்படுத்தி வட்டி வாங்குதே, எந்த ஈவு இறக்கம் இல்லாமல் பண்ணுதே அப்படின்னு அப்படி நிறைய ட்ரிப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு நாள் அவருக்கு ஒரு பணம் தேவை. பணம் தேவை வந்தோடனே அந்த அம்மாட்ட போய் அவர் தம் கையில் கட்டியிருக்க வாட்சை கொடுத்து, அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அந்த அம்மா நல்ல வாட்சா, ஒரு ரூபாய்க்கு போயிருமா அப்படின்ட்டு வெளிச்சத்தில் வச்சு பார்க்கன்ட்டு போய் பார்க்கும்போது என்ன நடந்தோ இவருக்குள்ளே திடீர்னு சாடி அந்த அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காரு. நெரிச்சதில் அந்த அம்மா இறந்து போச்சு. அப்போது அந்த அந்த ஆள் வந்து சொல்லுறாரு, என்னடா நான் அப்படி செய்யணும்னு நினைக்கலையே, திடீர்னு இந்த சம்பவம் நடந்துட்டேன், இது யார் செஞ்சது, எதுக்கு எதுனே பிடிச்சி தள்ளுனது யார் அப்படின்னு. தள்ளுனது வேறு யாரும் இல்லை, உனக்குள்ளே விதைச்ச விதை தான். நீ இத்தனை நாள் நீ எண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதை யாரும் அடிக்க மாட்டாங்களா கொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைவேறிச்சு. இப்போவுமே நிறைய ட்ரிப்பு நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய குற்ற செயல்கள் நடக்கிறதில்ல. திட்டம் போட்டு செய்யும்போது இந்த திட்டத்துக்கு கொஞ்ச நாளில் அந்த ஒரு திட்டம் மனசுக்குள்ளே தோணுதுன்னா அந்த தீய சக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குது. இப்போ ஒருத்தனை கொலை பண்ணணுன்னு திட்டம் போடுதான்னா அது என்னமோ தெரியல, கொஞ்ச நாளையில் அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த தீய சக்திக்கெல்லாம் ஒரு பண்ணி அந்த இது நடந்தேறிடுது. அதுக்கு பிறகு அவன் போலீஸெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு காலை கையெல்லாம் ஒடிக்கப்பட்டு இல்லைன்னா தூக்கில் தொங்க தான் பெரிய தண்டனை கிடைக்கும். அதெல்லாம் அந்த தீய சக்திகளுக்கு கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. உனக்கு சம்பவம் நடக்குன்னா அதை செஞ்சு வச்சிடும். இதில் நம்ம தீய சக்திகளே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்போது கடவுளையாக வணங்கணும், நம்ம தீய சக்தியை வணங்கிட்டு போயிடலாமான்னு கூட நினைக்கலாம். அப்படி இல்லை. தீய சக்திகள் ஒரு சைடு வேலை பார்த்தாலும் நல்ல சக்திகளும் வேலை பார்க்கும். நல்ல சக்தியில் வந்து இப்போ ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு முதியோர் எல்லாம் நடத்தன்னு நினைக்காம ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களோட இவங்களெல்லாம் கூட்டி இதெல்லாம் நிலைமைக்கு கொண்டு வரணுன்ட்டு சீர்திருத்தம் பண்ணுதான். நிறைய ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்காங்க, நிறைய ஒரு அன்னதானம் பண்ணுதாங்க. இது வந்து ஒரு நல்ல சக்தி அவன் எண்ணுது, அதுக்கு உடந்தையாக நிறைய ஒரு சக்திகள் வேலை செஞ்சு அந்த இது நடக்கும். அப்போ அது நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கலாமே, தீயதே பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னா இதில் அந்த நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தீமையான செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தராசு வந்து ஒரு சைடே அப்படி இருக்காது, இன்னொரு பக்கம் இழுத்துரும் சில நேரத்தில். அதுக்கு நம்ம பேலன்ஸாக இருக்கணும். அதுதான் எலக்ட்ரான் சக்தியாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக இருக்கிறதுக்கு தியானம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. தியானம் வந்து இப்போ தியானம் சிலர் கூட நினைக்கலாம், தியானம் பண்ணதுனால என்ன கிடைக்கி, இதிலெல்லாம் உண்மையிலேயே இப்படி ஒரு சக்தி இருந்து வேலை செய்யுதா, இல்லை நம்ம ஆத்மாவை கண்டுபிடிச்சிடலாமா, இல்லை பரமாத்மானு ஒன்று இருக்கா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தீய சக்தியில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள. அது வந்து உங்களை அதில் இப்போ ஆன்மீகத்திலே வந்து ஒரு குதிக்கிற மாதிரி தான். ஒரு இடத்துல ஒரு குளத்துக்குள்ளே இது எவ்வளோ ஆழம் இருக்கும், எவ்வளோ தண்ணி இருக்கும், நமக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா இப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த தண்ணியை பார்க்கவும் மாட்டோம், குதிக்கவும் மாட்டோம். குதித்து பார்த்தா தான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இப்படி ஆழம் என்ன இருக்கும், உள்ளே முதல்ல கிடக்கா எது கிடக்குன்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிக்க மாட்டான், பயந்து போய் இருப்பான். ஆனால் குதிச்சா தான் தெரியும். குதிச்சிட்டோம்னா ஒரு ட்ரிப் குதிச்சுட்டு அது உள்ளே ஒன்றும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு உணருன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். இறங்காமல் வெளியே இருந்தே நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த தண்ணிக்குள்ளே இறங்கவே முடியாது. இதை மாதிரி நம்ம சக்திகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு உதாரணமாக இப்போ ஒரு துஷ்டி வீட்டுக்கு போகிறோம், ஒரு இருந்த வீட்டுக்கு போகிறோன்னா நீங்கள் நினைப்பீங்க சும்மா ஒரு அட்டன் போட்டு வரணும், பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருப்பீங்க. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலைக்கு தந்தாலும் நீங்கள் மாறுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே உள்ள துக்கமான ஒரு நிலைகள், அந்த சூழ்நிலைக்கே வைப்ரேஷன் எப்படி சொன்னாலும் தெரியும், அதுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்க. அது வந்து உங்களை ஈர்த்து பிடிச்சிக்கிடுது.
அப்படிங்கும்போது நீங்களும் துக்கமாக இருந்தீங்க, ஆள விட ஆரம்பிச்சிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ, இல்லை ஒரு கல்யாண வீடோ, இல்லை ஒரு ரொம்ப உற்சாகமான பார்ட்டியோ அங்கே போனோடனே நீங்கள் மனநிலை மாறி நீங்கள் ஒரு துக்கமான இதில் இருந்தாலும் சரி, ஒரு சோகமான இதில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைக்கு மாறி நீங்களும் உற்சாகமாக இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க. இதுலேயும் இந்த 2 நிலையும் தெரியணுன்னா நம்ம சாட்சி பாவத்தோடு பார்க்கணும். இதுலேயும் சாட்சியாக இருந்து பார்க்கணும், அதுலேயும் சாட்சியாக இருந்து பார்க்கணும். அப்படின்னா ஒரு சமநிலைக்கு திரும்புவோம். அப்படிங்கும்போது எந்த சூழலும் உங்களை பாதிக்காது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் உங்களை பாதிக்காது. உங்களுக்குள்ளேயே இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எதையும் அதையும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டீங்க, இதையும் பெருசாக எடுத்துக்கிட்ட ஒரு பேலன்ஸ் வந்துடும். பேலன்ஸ் வந்தாவே நீங்கள் ஆன்மீக பாதையில் முன்னோக்கி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆத்மாவை உங்களுக்கு ஆத்மாவை உணர ஆரம்பிச்சிருவீங்க, சரணடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே இறங்குறதை நீங்கள் உணர்ந்துடுவீங்க. இதை உணர்றதுக்கு தான் இந்த ஆன்மீக பாதைகள். எத்தனையோ பாதைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை தான். அவங்கெல்லாம் நிறைய வழிகளை சொல்லுறாங்க. அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போக வேண்டியது நம்ம தான். பயணம் நம்ம தான் பண்ணணும். நமக்காக யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆன்மீக பாதையில் அவங்க விரலை எடுத்து காட்ட தான் செய்வாங்க. என்ன இருக்குது நிலா அப்படின்னா, நிலாவை நம்ம அங்கேருந்தே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னா பிரயாணம் பண்ணக்கூடிய நம்ம உதாரணத்துக்காக வேண்டி நிலாவை சொல்லுதேன். அந்த பிரயாணம் வந்து நம்ம சொந்த முயற்சியில் தான் பண்ண வேண்டியிருக்கு. யாரும் ஞானத்தை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. தலைகளை தொங்கினாலும் சரி, ஆணி படுக்கையில் படுத்தாலும் சரி, எந்த கஷ்டமான உடலை வருத்தி உபவாசம் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சாப்பிட்டு இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு தான் பாதிக்குமே தவிர ஆன்மீகத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. இதுதான் இதில் ஆன்மீகத்தில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஆன்மீகம் தியான வழியாக தான் சேர முடியும். தியானம் ஒன்றே வழி. தியானம் செய்யுங்கள். நல்லது அடிமைகள் வாழ்க வளமுடன். நன்றி.